சமீபத்துல இன்ஃப்ளூயன்சர் மணி, ஜிபி முத்து போன்ற பல இன்ஃப்ளூயன்சர்ஸை வம்பிழுத்து அதுல ஃபேம் பாக்குற இந்த கார்த்திக் குமார் பத்தி தெரியும். ஆரம்பத்துல பல மோட்டிவேஷனான வீடியோ போட்டாலும் ஒரு சில விஷயங்கள் இப்பதான் மக்களுக்கு அந்த கண் திறக்கும் வீடியோக்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது எக்ஸாக்டா அவரை பத்தி நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இன்ஃப்ளூயன்சர் மணியை பத்தி இவர் அவ்வளவு விஷயங்கள் சொன்னார். நான்லாம் வந்து டேலண்டடான ஆளுன்னு. டேலண்டடான ஆளுனா ஏமாத்தலாமா சார்? சரி, இப்ப இவர் யாரு, இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, செக்கப்புநாடாவில இருந்து. டேலண்ட் இருக்கிறவங்கள மேல ஏத்தணும் அப்படிங்கறதுதான் எல்லா மக்களுடைய ஒரு நினைப்பாவே இருக்கு. ஆனா கார்த்திக் குமார் டேலண்டா இருந்தாலும் அவர் செய்யற மிச்ச விஷயங்கள் டேலண்டா இல்லையே. சமீபத்துல யானை கவலம் அப்படிங்கிற இந்த ஒரு டப்பா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான லைசன்ஸ் இல்ல அப்படிங்கறதா பிற மக்களோட குற்றச்சாட்டு. இப்போ ஒரு ப்ராடக்டை நம்ம ரிவ்யூ பண்ணும் போது கண்டிப்பா கீழே பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு டேக் போடணும். ஆனா இந்த நபர் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு டேக் போடல. சரி, அதையும் விட்டுருங்க, பெய்ட் ப்ரொமோஷன் தான் இல்ல, அப்ப நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு கேட்டா இது வந்து ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கைஸ், அட் லாஸ்ட் நம்ம ராஜா பேரனோட யானை கவலம் லாஸ்ட் ஸ்பூன் டப்பா இல்லை பார்த்தீங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 நாளோ 25 நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்டடான ஒரு விஷயம் தான். எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரல, நிறையா பெனிஃபிட்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. அதை நான் ஃபீலும் பண்ணேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், தாராளமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்றவரு அதுக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா, இதுல என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டாக்ஸிக்னஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபுல் ரிவ்யூவா சொல்லாம இது சாப்பிட்டோன்னே எனர்ஜி வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. ஆனா இது எப்ப ஏமாத்துற கதை தெரிஞ்சதுன்னா, இந்த விஷயத்த பத்தி ஒருத்தர் போன் பண்ணி டைரக்டா ராஜா பேரன் அப்படிங்கிற இவர் தான் இந்த லைசன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. ஐ மீன் பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த ஓனர் போல. சோ அவருக்கு போன் பண்ணி ஒருத்தர் கேட்கும் போது நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வரேன் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இது வந்து ஆயுஷ் சர்டிபிகேட்டும் அந்த ரெசர்ச் சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. ஆக்சுவலா ஒரு வைத்தியர் வந்து அந்த மருந்து இடிச்சு அவர் தயாரிச்சு அவர் கொடுக்குறதுக்கு அதுக்கு அதாரிட்டி அவருக்கு இருக்கு, அதுக்கு அந்த லைசன்ஸ் தேவை கிடையாது. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்னா நீ உன்னுடைய அட்ரஸ் சொல்லு, நானே வந்து பாத்துக்கிறேன். இல்ல நீ சிரிக்காத, நான் வந்து பாத்துக்கிறேன். நீ லீகலா பாக்குறது என்ன, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே சார், பாத்துக்கலாம். இல்ல அட்ரஸ் சொல்லு, பாத்துக்கலாம். நான் என் அட்ரஸ் சொல்லுன்னு சொல்றேன், எனக்கு புரியல. இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்காக பல அட்வைஸா அள்ளி தூவற கார்த்திக் குமார் கிட்ட இத பத்தி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் வந்து ரிவ்யூ தான் சொன்னேன், ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கிக்கின்னு சிரிச்சுட்டு சம்பந்தமே இல்லாம. சோ ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு லைசன்ஸ் இல்லாத ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாமா கார்த்திக் குமார் அப்படிங்கிறது தான் எங்க சேனலுடைய ஒரு கேள்வி. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிதன்யாவோட வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரு அந்த ரிதன்யாவோட வீட்டுக்கே போயிட்டு பல விஷயங்கள் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. நீங்க நல்லாதான் அருமையா தான் வளர்த்திருக்கீங்க. ஏன்னா நல்ல குடும்பத்துல இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. இல்லன்னா இவன் இல்லைன்னா இன்னொருத்தன்னு ஃப்ரெண்டு சொல்லலாம், கூட படிக்கிற கிளாஸ்மேட் சொல்லலாம், வேணா இன்னொருத்தி அப்படின்னு. பெத்த அம்மாவோ பெத்த அப்பாவோ அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்ல குடும்பத்துல அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து கரெக்டா தான் சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேணா இன்னொருத்தர் இல்லைன்னா வேற ஒருத்தவங்க கூட போ அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனா வந்துட்டு நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இங்கிலீஷ்ல ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, இறக்குற பொண்ணை விட டிவோர்ஸ் பண்ண பொண்ணு எவ்வளவு பெட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சரியா பொருந்தும். ஒரு பொண்ணு அவ்வளோ அவலங்களை வீட்டுல சொல்லும் போது அட்ஜஸ்ட் பண்ணி போ 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 சொன்னனாலதான் ரிதன்யாவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல கேவலமான வார்த்தைகளை வைக்கலாமா அப்படிங்கிறது பல பெண்கள் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்கிறாங்க. அப்புறம் தான் இவரோட அக்கௌண்ட்டை உற்று நோக்கும் போது பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல ஃபிட்னஸ் பத்தி பேசுறேன்னு ஆரம்பிச்சவரு, மோட்டிவேஷனா பேசுறேன்னு ஆரம்பிச்சவரு, டிவிகே பத்தி கொஞ்சம் எடுக்கிறது, விஜய் பத்தி கொஞ்சம் எடுக்கிறது, மிச்ச இன்ஃபுளுசர்ஸை பம்பு இழுக்கிறது, ஏதாவது ஒரு டம் இன்ஃபுளுசர் இருந்தா அவரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது, அதுல இருந்து வியூஸ் லைக்ஸ் வாங்குறது, அப்புறம் ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்றது, அதாவது ஒரு குளுட்டோதனும் வந்து ப்ரொமோட் பண்ணிருப்பாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. பட் அது பேட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது ப்ரொமோஷன் ஆனா ப்ரொமோஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது பேட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்ற இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட நம்பிடலாம், இந்த மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. இப்ப நீங்க சொல்லுங்க, இன்ஃப்ளூயன்சர் மணி கூட ப்ரொமோட் பண்ணாலும் பேட் ப்ரொமோஷன் போடுறாரு, ஆனா நீங்க